ஹலோ ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்த உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதாவதுங்க, சிட்டிக்குள்ளே இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வெளியில் அவுட்டரில் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இடம் வாங்க போகிறாங்க. எங்கே வாங்கினாலும் சரிங்க, சிட்டிக்குள்ளே இடம் வாங்கினாலும் சரி, இல்லைன்னா அவுட்டரில் இடம் வாங்கினாலும் சரி, அந்தந்த ஏரியாவில் என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்குது, சரௌண்டிங் ஃபுல்லாக எப்படி இருக்குது, ஃபேக்ட்ரிஸ் இருக்கா, ஸ்கூல்ஸ் இருக்கா, காலேஜ் இருக்கா, ரயில்வே ஸ்டேஷன் இருக்கா, இல்லை பைபாஸ் ரோடு பெருசாக இருக்கா, நேஷனல் ஹைவேஸா, அது எந்த மாதிரியான ஹைவேஸ், அது ஸ்டேட் ஹைவேஸா அப்படிங்கிறத இடத்த பார்த்து ஒரு சில பேர் வாங்குவாங்க. அதையும் தாண்டி ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய பட்ஜெட் கம்மியாக இருந்துச்சுன்னா ரொம்ப வருஷமாக இடம் வாங்கி போட்டால் கூட ரொம்ப வருஷமாக டெவலப் ஆகாத இடமா பார்த்து அது இடத்தில் அறியாமனால, அந்த விவரம் தெரியாதனால சில பேர் இடம் வாங்குவாங்க. சில பேர் பட்ஜெட் இடம் அந்த நாலேஜ் இருந்தால் கூட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இடம் வாங்குவாங்க இல்லைங்களா? அப்படி எந்த ஏரியாவில் வாங்கினாலும், நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஏரியாவில் நீங்கள் இடம் வாங்கினாலுமே சரி, அந்த சரௌண்டிங்கே ஃபுல்லாக எப்படி இருக்குது, டெவலப்மெண்ட் ஆகுமா ஆகாதாங்கிறத தயவு செஞ்சு நீங்கள் பார்த்து வாங்குங்க அப்படிங்கிறத என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ணுறேன். இப்போ நம்ம யூடியூப் சேனலில் இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை பூந்தமல்லியிலேருந்து பெங்களூர் NH வழியா, அதாவது ஸ்ரீபெரும்புதூர் போகிறோம். ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து அந்த மெயின் ஜங்ஷன் வரும் பாருங்க, அதுலேருந்து ஒரக்கடை ரோடில் நம்ம போகிறோங்க. சரிங்களா? ஒரக்கடை ரோட்டில் நேராக போயிட்டு இருந்தோம்னா ஹைவேஸில் அங்கே வல்லம்னு ஒரு வில்லேஜ் வருதுங்க. ஆக்சுவலாக அந்த வில்லேஜ் எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரக்கடை ரோட்லேயே போயிட்டு இருந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு அருணெக்ஸோலோ அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட் ஒன்று கட்டியிருந்தாங்க. அந்த ஏரியாவில் எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அதிகமான வீடுகள் கட்டினது பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் தான். அருணெக்ஸோலோ அப்படிங்கிற அந்த ஏரியாவில் தான் அந்த ஃப்ளாட்டில் தான் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் வீடுகள் அதிகமாக கட்டினாங்க அந்த ஏரியாவில். அதுக்கப்புறம் தான் அந்த ஏரியா ஃபுல்லாகவே நல்லா டெவலப் ஆச்சு. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் இந்த அருணெக்ஸோலோக்கு அப்படியே ஆப்போசிட்டில் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 1 கிலோமீட்டர்லேருந்து 1.5 கிலோமீட்டர் மட்டும்தாங்க வரும் இந்த இடம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடுங்க. இந்த 30 அடி ரோட்டில் லேண்டோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 250 அடி ஃப்ரண்டேஜ் வருங்க. அதாவது இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் எவ்வளோ அளவுங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 24 சென்ட்டுங்க. நல்லா கேட்டுங்க மக்களே, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே சரி, சரௌண்டிங் ஃபுல்லாக டெவலப்மெண்ட் அதிகமானங்காட்டி இடத்தோட வேல்யூஷன் அதிகமாகிடுச்சு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேக்ட்ரி கட்டங்களாக இருக்கட்டும், அவங்க என்ன பர்பஸ்க்கு வாங்கினா கூட என்ன பர்பஸ்க்கு வேணாலும் கொடுக்கலாம், ஈஸியாக இருக்குது. அந்த மாதிரி பர்பஸ் ஈஸியாக இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரியான ஒரு அருமையான காலி இடம் சேல்ஸ் வந்திருக்குதுங்க. 1 ஏக்கர் 24 சென்ட். இந்த 1 ஏக்கர் 24 சென்டோட விலை பார்த்தீங்கன்னா பெர் ஏக்கர், 1 ஏக்கர் பார்த்தீங்கன்னா 3.5 கோடி ரூபா அந்த இடத்தின் உரிமையாளர் சொல்கிறாங்க. நம்முடைய பதிவில் ஏற்கனவே ஒவ்வொரு பதிவில் சொல்லிட்டு இருக்கிறோம். அக்ரிமெண்ட் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ பவர் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ நம்ம யூடியூப் சேனலில் பதிவில் போடுறது கிடையாதுங்க. டைரெக்டாக ஓனரோட ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் நம்முடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறோம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஓனர் ப்ராப்பர்ட்டி தாங்க. அதாவது ஸ்ரீபெரும்புதூர் ரோட்டில் உரக்கடம் போகிற வழியில் நிறைய ஃபேக்ட்ரிஸ்க்கு மத்தியில் அங்கே இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உடனடியாக நீங்கள் கான்டெக்ட் பண்ணி பேசுங்க. 1 ஏக்கரோட விலை 3,50,00,000 ரூபா சொல்கிறாங்க. நான் டைரெக்டாக உங்களுக்கு நீங்கள் இடம் பார்க்குறேன் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃப் அங்கேயே இருக்காங்க, நான் இடம் காட்டுறதுக்கு அனுப்பிச்சி வரேன். நான் இடத்த பாருங்கள். இடம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம். ஓனர்கிட்ட உட்காந்து பேசுங்க. ரேட்டு ஃபைனல் ஆச்சுன்னா ஒரு டோக்கன் பட்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் லீகல் பார்க்குறதுக்கு வாங்கிக்கோங்க. டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டு உங்களுடைய லீகல் அட்வைசர்கிட்ட கொடுங்க. உங்களுடைய லீகல் அட்வைசர் லீகல் பார்த்துட்டு இந்த இடத்துல எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை, அதனால் இந்த ப்ராப்பர்ட்டியை இந்த இடத்த தாராளமாக நீங்கள் வாங்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு லீகல் ஒப்பீனியன் கொடுத்துட்டாங்கன்னா தயவு செஞ்சு இமீடியட்டாக நீங்கள் பத்திரம் பதிவு பண்ணிங்க. நம்முடைய யூடியூப் சேனலில் ஒவ்வொரு பதிவில் சொல்லிட்டு இருப்போங்க, நீங்கள் லீகல் பாருங்கள், லீகல் அட்வைஸரை கொடுங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னு கேட்டால் நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு இடம் வருதுன்னா எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும், எங்கள் நாலேஜுக்கு எட்டுற வரைக்கும் நாங்கள் இடத்த விசாரிச்சுட்டு தான் எங்களுடைய யூடியூப் சேனலில் போடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட் கொடுத்து வாங்குறவங்க தனியாக உங்கள்கிட்ட லாயர் இருப்பாங்க. அதனால தான்
லீகல் பார்க்கறதுக்கு உங்கள் லாயர்கிட்ட கொடுங்க. உங்களுடைய லாயர் அப்படிங்காட்டி ரொம்ப நல்லாவே லீகல் பார்ப்பாங்க. அவங்க வந்து லீகல் பார்த்துட்டு இந்த இடத்த வாங்கலான்னு சொல்லிட்டு சொன்னால் மட்டும் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். அதே மாதிரி 1 ஏக்கரோட விலை வந்து 3,50,00,000 அப்படின்னு சொன்னது கூட ஃபைனல் ரேட் கிடையாதுங்க. தாராளமாக வந்து ரேட்டை வந்து குறைச்சி பேச வாய்ப்பு இருக்குது. நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறோமோ அவ்வளோக்கா வந்து ரேட்டு வந்து குறைச்சி தரதா அந்த இடத்தின் உரிமையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.